கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கம் செய்யக்கூடிய கர்த்தராயிருக்கிறார். கர்த்தர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது. கர்த்தருடைய கிருபை மகா பெரியது. கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய கிருபையும் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. முதலாவது, ஆண்டவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். இயேசுவிடத்திலே அன்பு கூற வேண்டும். நமக்காக அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார் அல்லவா? அந்த அன்பை எண்ணி எண்ணி நாமும் அவருக்கு அன்பு செலுத்த வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். முதலாவதாக நாம் அன்பு செலுத்த வேண்டும். 2வதாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளுவது என்று சொன்னால் என்ன? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அவர் எப்படி வாழச் சொல்லியிருக்கிறாரோ அப்படி வாழ்வது. எப்படி நடக்கச் சொல்லியிருக்கிறாரோ அப்படி நடப்பது. எப்படி வாழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படி வாழாமல் இருப்பது. எப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படி நடக்காமல் இருப்பது. ஆக உங்களுக்கு மாத்திரமல்ல, 4 தலைமுறை மாத்திரமல்ல, 1000 தலைமுறைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். தைரியமாயிருங்கள். கிருபை கூட இருக்க.